Hi students, welcomes you all. This is standard 11 physics. In that we are discussing unit 2 kinematics. So இதில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா differential calculus. So first calculusனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Calculus is the branch of mathematics used to analyze the change of any quantity. ஸோ கால்குலஸ்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸில் ஒரு பிரான்ச். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா குவான்டிட்டிஸில் இருக்கிற சேஞ்சஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம், ரைட்டா? ஸோ இந்த லைனுக்கு உண்டான மீனிங் மட்டும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் மூலியமாகவும் இந்த லைனோட மீனிங் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படின்னாலும் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம், ரைட்? ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த எக்ஸாம்பிள். ஸோ நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு பால் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பால் வந்து பார்த்தோன்னா இப்போ ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ டைம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0ன்னு எடுத்துக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டியும் அப்போ என்னென்ன இருக்கும்னா 0ன்னு இருக்கும். இப்போ பால் வந்து பார்த்தோன்னா நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து மேலேருந்து கீழே போடுறேன், ரைட்? ஸோ அப்போ பால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே விழுந்துகிட்டே இருக்கும், ரைட்? ஸோ அப்போ ஒரு செகண்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதே போல் ஒரு 2 செகண்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுவே ஒரு 3 செகண்ட் வந்து பார்த்தோன்னா இன்னொரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இட் கேன் மூவ்ஸ் கண்டினியூஸ்லி. ஸோ அது கிரவுண்டை ரீச் பண்ணுற வரைக்கும் ஸோ இது போல் கண்டினியூவாக என்ன ஆகிட்டே இருக்குன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும், ரைட்? ஸோ இது எவ்வளோ குறிப்பிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டைம் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம ஏற்கனவே 9th and 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம், ஓகேவா? லோயர் சயின்ஸ் கிளாஸஸ்லேயே. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 இன்டூ ஏடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும், ரைட்? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடிங்கிறது வந்து எலிமினேட் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து இங்கே என்னென்ன இருக்குன்னா 0ன்னு இருக்குது. ஸோ 0 இன்ட்டு எனி டேர்ம் வில் பிகம் 0. ஸோ அப்போ என்னென்னு எழுதிக்கலாம்னா எஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஏடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இதில் ஏங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னு வரும்னா ஆக்சலரேஷன் அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஆக்சலரேஷன் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டினால ஆக்சலரேஷன் ஏற்படுது. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன? ஏ ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ரைட்? ஸோ இங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆக்சலரேஷன் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன், ரைட்டா? ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனாக எழுத போகிறேன், ரைட்? ஸோ ஃபங்க்ஷனாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டைமை பொறுத்து இருக்குது, ரைட்? ஸோ இங்கே டைம் சேஞ்ச் ஆக டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இது என்னென்னு எழுதிக்கிறேன்னா எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஏடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 5 மீட்டர். நீங்கள் இதில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணும் போதே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் 2 செகண்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே டி இருக்க இடத்துல 2 செகண்ட்னு போடுவேன். 2 ஸ்கொயர் வில் பிகம் 4. ஸோ அப்போ எனக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 20 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேசிக் சிம்பிளிஃபிகேஷன். அதே போல் 3 செகண்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 45 மீட்டர். ஸோ இது கண்டினியூவாக மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த பால் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுற வரைக்கும், ரைட்? ஸோ இந்த டேட்டா எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டேபிள் ஃபார்மில் எழுதிட்டேன், ஓகேவா? ஸோ டைம் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் அப்படின்னு எழுதிட்டேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அது என்னென்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ அதை நான் இங்கே எழுதிட்டேன், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், ஓகே? வெலாசிட்டினா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னன்னா என்னால் இங்கே டைம் 0லேருந்து 2 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ வெலாசிட்டியில் இந்த பால் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத என்னால் கால்குலேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு செகண்டுக்கும் 3 செகண்டுக்கும் அந்த பால் வந்து இன் பிட்வீனில் எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கு, அதாவது வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி என்னால் கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாக்டாக 2 செகண்டுக்கு அது எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும். இல்லை அப்படின்னா எக்ஸாக்டாக 3 செகண்டுக்கு, ஓகேவா? எக்ஸாக்டாக 3 செகண்டுக்கு அந்த பால் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கணும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அந்த இன்ஸ்டன்ட்டில் அதுக்குண்டான வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும், ரைட்? ஸோ அதை தான் நம்ம இப்போ எப்படி கால்குலேட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம்,
உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து 0லேருந்து 2 செகண்டுக்குள்ளான டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது வந்து வெலாசிட்டி என்னன்னு கால்குலேட் பண்ண முடியும். பட் அந்த இன்ஸ்டன்ட்ல ஒரு செகண்டில் எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், 2 செகண்டில் எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இங்கே எடுத்திருக்க டேட்டாவெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிராஃப் ஒன்று பிளாட் பண்ண போகிறேன். ரைட்டா? ஸோ இப்போ நான் கிராஃப் வந்து பிளாட் பண்ணிட்டேன். இந்த கிராஃப் வந்து எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கர்வ் ஷேப்பில் வருது. ஓகேவா? மேக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நமக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷனை பார்க்குறப்பவே தெரியும் இது வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் தான் வரும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஏன்னா x² அப்படின்னு வரும்போதே நம்ம அது அனலைஸ் பண்ணிடலாம். ஒரு பேரபோலா ஷேப்பில் வரும், இல்லைனா ஒரு கர்வில் வரும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அதே போல் தான் நம்ம அங்கே கிடச்சிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பிளாட் பண்ணும்போது எனக்கும் இங்கே வந்து எப்படி இருக்குன்னா கர்வில் தான் வந்திருக்கு. இதில் எக்ஸ் ஆக்சிஸ் எதில் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா டைமில் எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சிஸை டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். ஸோ டைம் வந்து 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட் எடுத்துட்டேன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 10, 20, 30, 40 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். ஒரு செகண்டுக்கு வந்து 5 மீட்டர், அதுவே 2 செகண்டுக்கு வந்து பார்த்தோன்னா 20 மீட்டர், 3 செகண்டுக்கு வந்து பார்த்தோன்னா 45 மீட்டர். ஸோ இதை எடுத்தாச்சு. ஸோ நான் இப்போ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாக்டாக 2 செகண்டுக்கு அதுக்கு உண்டான வெலாசிட்டி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ வெலாசிட்டினா என்ன? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது வந்து சேஞ்ச் இன் டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லி வரும். ரைட். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக 2 செகண்டுக்கு பார்க்காம ஒரு ஓரலாக நமக்கு எப்படி வெலாசிட்டி வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு செகண்ட்லேருந்து அந்த 3 செகண்டுக்குள்ளே அந்த பால் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். அதாவது வந்து ஒரு செகண்டுக்கும் 3 செகண்டுக்கும் இன் பிட்வீனில் அந்த பாலோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு செகண்டுக்கும் 3 செகண்டுக்கும். ரைட்டா? ஸோ அப்போது ஒரு செகண்டுக்கு வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டேன், 3rd செகண்டுக்கு வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டேன். ஸோ இந்த இடத்துல ஹரிசாண்டல் லைன் ஒன்று போட்டேன். ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா டெல்டா எக்ஸ், இதை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டெல்டா ஒய். ஸோ டெல்டா எக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சேஞ்ச் இன் டைம் டேக்கன், டெல்டா ஒய் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தேன், ஒரு செகண்டுக்கும் 3 செகண்டுக்கும் இன் பிட்வீனில் அந்த பால் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ அப்போ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ அப்போ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஃபைனல் வெலாசிட்டி ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? 45, இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? 5. ஸோ அப்போ 45 மைனஸ் 5 டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம்னு வரும்போது ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் அப்படின்னு எடுத்தோம்னா 3 மைனஸ் 1. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. அதான் வந்து பார்த்தோன்னா ஒரு செகண்டுக்கும் 3 செகண்டுக்கும் இன் பிட்வீனில் அந்த பால் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி வருது. அதான் வந்து இது. ஓகேவா? அதை வந்து இந்த ஸ்லோப். ஓகேவா? ஸோ அதே போல தான் அடுத்து வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அந்த இன்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ தான் நம்ம டாபிக் உள்ளே போகிறோம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன வேணும்னா 2 செகண்டில், ஓகேவா, எக்ஸாக்டாக 2 செகண்டில் அது எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு வேணும். ரைட். ஸோ டைரெக்டாக நம்மளால் 2 செகண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்லோப்பை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரேன். ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 செகண்டுக்கும் 3 செகண்டுக்கும் இன் பிட்வீனில் அதுக்கு ஸ்லோப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். அதான் வந்து பார்த்தோன்னா இங்கே எல்லோ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது ஓகேவா? 2 செகண்டுக்கும் 3 செகண்டுக்கும் இன் பிட்வீனில். ஸோ அப்போ இது டெல்டா எக்ஸ், இது டெல்டா ஒய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ டெல்டா ஒய்னா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், டெல்டா எக்ஸ்னா சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு சொல்லி வரும். சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணுவோம்? ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இங்கே ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எது வரும் அப்படின்னா 45 அப்படின்னு வரும். இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 20 அப்படின்னு சொல்லி வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், 45 மைனஸ் 20. அதே போல் டெல்டா எக்ஸ் நம்ம என்ன சொன்னோம், 2 செகண்டுக்கும் 3 செகண்டுக்கும் தானே பார்த்தோம். ஸோ ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். ஸோ 3 மைனஸ் 2 அப்படின்னா நமக்கு என்னென்னு வரும்னா 1. ஸோ அப்போ எவ்வளோனா 25 மீட்டர் பர் செகண்ட். அதான் வந்து 2 செகண்டுக்கும் 3 செகண்டுக்கும் இன் பிட்வீனில் அந்த பால் எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 25 மீட்டர்
மீட்டர் பர் செகண்டில் அந்த பால் வந்து என்ன ஆயிருக்குன்னா ட்ராவல் பண்ணியிருக்கு. அதே போல் இன்னும் இந்த ஸ்லோப்பை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஷ்ரிங்க் பண்ண போகிறேன். இப்போ இது வரைக்கும் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வரைக்கும் எடுக்க போகிறேன். அதான் வந்து பார்த்தோன்னா டைம் வந்து இன் பிட்வீன் 2 to 2.5 செகண்ட்ஸில். ஓகேவா, 2க்கும் 2.5க்கும் உண்ட அந்த கேப்பில் அந்த பால் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இங்கே இந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்டா, ஸோ இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ரைட், ஸோ அப்போ நமக்கு 2.5 செகண்டில் அந்த பால் வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியணும். நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு 2.5 செகண்டில் அப்படின்னு பார்த்தோன்னா 31.25 மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வரும்னா 20. ஸோ அதை எழுதிட்டேன். டிவைடட் பை ஃபைனல் டைம் என்ன எடுத்திருக்கோன்னா 2.5 மைனஸ் 2. ஸோ அப்போ என்ன வரும்னா 11.25 டிவைடட் பை 0.5. ஸோ அப்போ எவ்வளோ இருக்குன்னா 22.5 மீட்டர் பர் செகண்ட். அதான் வந்து 2.5க்கும் இன் பிட்வீனில் அந்த பால் எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 22.5 மீட்டர் பர் செகண்ட். அதே போல் இன்னும் நான் அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிராஃபை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஷ்ரிங்க் பண்ணுறேன். அப்போ என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா 2.5 அப்படிங்கிறத 2.25 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். அதாவது வந்து டெல்டா எக்ஸை இன்னும் வந்து குறைச்சிட்டேன். ரைட்டா, ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும்னா அட் 2.25 செகண்டில் அது எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஸோ நான் ஏற்கனவே அதே போல் கால்குலேட் பண்ணிட்டேன். அட் 2.25 செகண்டில் அதுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 25.3125. ஸோ இது வந்து 25.3125 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வரும்னா 20. ஸோ அது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி போட்டோன்னா 0.25 அப்படின்னு வரும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 21.25 மீட்டர் பர் செகண்ட். அதான் வந்து 2.25க்கும் உண்டான அந்த கேப்பில் அந்த பால் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்குன்னா 21.25. ஸோ இதில் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு டைம் பீரியட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலோட வெலாசிட்டி வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகேவா, ரேட் ஆஃப் சேஞ்ச் the displacement with respect to time. ஓகேவா, டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம இப்போ இன்னும் நம்ம என்ன தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. எக்ஸாக்டாக 2 செகண்டில் வந்து அந்த பால் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறது தான். ஸோ 2.25 செகண்ட் வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா 2.125 இன்னும் நான் சின்னதாக எடுக்கிறேன். அதை வந்து டெல்டா எக்ஸ் 2.25லேருந்து இன்னும் குறைச்சி 2.125 இந்த பிங்க் கலரில் லைன் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட்டா, ஸோ அப்போ அதுக்கு எடுத்தேன் அப்படின்னா 2.125 செகண்டில் அந்த பால் வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னா 22.578. ஸோ இது ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோன்னா எனக்கு எவ்வளோ வெலாசிட்டியில் அந்த பால் இதுக்கு இன் பிட்வீனில் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 20.62 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ 2.125 செகண்டில் நம்ம கண்டுபிடிச்சதை அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2.1. என்னால் இங்கே இந்த கிராஃபில் 2.1 எக்ஸாக்டாக காட்ட முடியல. ஸோ அதனால் நானே இங்கே வந்து என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னா 2.5 அப்படின்னு சொல்லி 2.1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸாக்டாக 2.1 செகண்டுக்கு அந்த பால் வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 22.05 டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, 22.5 மீட்டர் வந்து அந்த பால் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம் மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். டிவைடட் பை ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். ஸோ அதை டிவைட் பண்ணோன்னா 20.5 மீட்டர் பர் செகண்ட். ரைட்டா, ஸோ இப்போ 2.1 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இன்னும் எக்ஸாக்டாக என்ன வேணும், 2 வரைக்கும் வேணும். ஆனால் நம்ம என்னென்ன எடுத்துடக்கூடாது, 2னே எடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 2 - 2 ஃபைனல் டைமும் 2னு இனிஷியல் டைமும் 2னு எடுத்துட்டோம்னா 0ன்னு ஆகிடும். எனி நம்பர் டிவைடட் பை 0 என்னென்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா நாட் டிஃபைன் அப்படின்னு ஆகிடும். அப்படிங்கிறதுனால நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாக்டாக 2ன்னு எடுக்காமல் நியரிங் டு 2. ஓகேவா, 2க்கு நியராக இருக்கிற நம்பர் வரைக்கும் எடுக்க போகிறேன். ஸோ 2.1 எடுத்துட்டதுனால அடுத்து வந்து நான் என்னென்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா 2.01 அப்படிங்கிற நம்பர் வரைக்கும் எடுக்க போகிறேன். ஸோ எக்ஸாக்டாக 2.01க்கு வந்து பார்த்தோன்னா அது எவ்வளோ வெலாசிட்டி எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 20.200 அப்படின்னு ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இது ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். டிவைடட் பை ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். ஸோ இது டிவைட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இன்னும்
மைனூட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் எடுக்கணும் 2.001 2.0001 அப்படின்னு சொல்லி இன்னும் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த டெல்டா எக்ஸோட வேல்யூவை நம்ம இன்னும் ஷ்ரிங்க் பண்ண முடியும். பட் இட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. ஓகேவா? டெல்டா எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக என்னன்னு வரக்கூடாது, 0 வரக்கூடாது. பட் இட் ஷுட் பி நியரிங் டு 0. நியரிங் டு 0 வரைக்கும் நம்மளால் அதுக்கு உண்டான சேஞ்சஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்டேட்மெண்ட் படி, ஓகேவா, டு அனலைஸ் த சேஞ்ச் ஆஃப் எனி குவான்டிட்டி. ஓகேவா? குவான்டிட்டிக்கு உண்டான சேஞ்சஸை ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் த கால்குலஸ். கால்குலஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ குவான்டிட்டின்னும் போதே உங்களுக்கு ஈஸியாக புரியும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது வந்து வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், மொமெண்டம், இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ரைட்டா? ஸோ நம்ம இங்கே எந்த குவான்டிட்டியை வச்சு நம்ம செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிலையும் நம்ம என்ன வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இன்ஸ்டன்ட்டில் அதுக்குண்டான வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரைட்டா? ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இது வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும்தான். ரைட்டா? ஸோ இது ரிலேட்டடான வீடியோஸ், அடுத்து ப்ராப்ளம்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரைட்? ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ்க்கு உண்டான கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லுங்கள். என்ன பார்ட் உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்கள், நான் அதில் ரெக்கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்குண்டான ஃபார்முலா, அதுக்குண்டான ஃபங்க்ஷனுக்கு உண்டான டெரிவேஷன்ஸ்லாம் எப்படி வருது, அதுக்குண்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு பார்க்கலாம். ரைட்டா? தேங்க்யூ.